அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது தமிழ்நாடு அரசு கலை பண்பாட்டு துறையின் கீழ் செயல்படுகின்ற தமிழ்நாட்டில் உள்ள அரசு கவின்கலை கல்லூரிகளில் 2026-2027 ஆண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெற இருக்கின்றது. அதற்காக இணையவழி விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. தமிழ்நாடு அரசு கவின்கலை கல்லூரிகள், அதாவது ஃபைன் ஆர்ட்ஸ் காலேஜ் பேச்சுலர் டிகிரி அட்மிஷனுக்காக யார் யார் விண்ணப்பிக்கலாம், எவ்வாறு இணையதளம் வழியாக விண்ணப்பிக்க வேண்டும் அப்படிங்கிற முழு தகவல்களையும் தெளிவா இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவை முழுசா பாருங்க. இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. கலை பண்பாட்டு துறையின் கீழ் செயல்படுகின்ற கவின்கலை கல்லூரிகளில் மாணவர் சேர்க்கைக்கு விண்ணப்பிப்பதற்காகவும் அதை பற்றிய முழு தகவல்களை தெரிந்து கொள்வதற்காகவும் இந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணிக்கோங்க. www.artandculture.tn.gov.in. இந்த வெப்சைட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். இதுதான் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஆர்ட் அண்ட் கல்ச்சர், கலை பண்பாட்டு துறையின் அதிகாரப்பூர்வ இணையதளம். இந்த இணையதளத்தில் தான் தமிழ்நாடு அரசு கவின்கலை கல்லூரிகளில் மாணவர் சேர்க்கைக்கு விண்ணப்பிப்பதற்கான வழிவகை செய்யப்பட்டுள்ளது. இந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணீங்கன்னா இதுல நிறைய தகவல்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கும். அப்படியே கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா இங்க அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நோட்டிபிகேஷன் கொடுத்திருக்காங்க. இதுல ஒரு நோட்டிபிகேஷன் இருக்கு. கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ் அட்மிஷன் அப்ளிகேஷன் 2026 சென்னை, கும்பகோணம், மதுரை ஆகிய இடங்களில் இந்த ஃபைன் ஆர்ட்ஸ் காலேஜஸ் இருக்கு. இதற்கு விண்ணப்பிப்பதற்காகவும் மேலும் தகவல்களை தெரிந்து கொள்வதற்காகவும் இந்த லிங்க்ல கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே இந்த மாதிரி பேஜ் ஒன்று ஓபன் ஆகும். காலேஜ் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ் அப்ளிகேஷன் அஃபிலியேட்டட் டு த தமிழ்நாடு டாக்டர் ஜே ஜெயலலிதா மியூசிக் அண்ட் ஃபைன் ஆர்ட்ஸ் யூனிவர்சிட்டி. தமிழ்நாட்டில் உள்ள கவின்கலை கல்லூரிகள் தமிழ்நாடு டாக்டர் ஜே ஜெயலலிதா மியூசிக் அண்ட் ஃபைன் ஆர்ட்ஸ் யூனிவர்சிட்டியின் இணைவு பெற்றதாகும். ஸ்டூடெண்ட் அட்மிஷன் அப்ளிகேஷன், மாணவர் சேர்க்கை விண்ணப்பம் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இதுதான் அந்த விண்ணப்ப படிவம். இந்த விண்ணப்ப படிவத்தில் கேட்டிருக்கக்கூடிய விவரங்கள் எல்லாமே நீங்க தெளிவாக பூர்த்தி செய்ய வேண்டும். அதற்கு முன்னாடி ஒரு கைட்லைன்ஸ் கொடுத்திருக்காங்க. இந்த கைட்லைன்ஸை நீங்க தெளிவா ரீட் பண்ணி புரிந்து கொண்டு அதன் பிறகு விண்ணப்பிப்பதற்காக ஆரம்பிக்க வேண்டும். விண்ணப்பத்தினை பூர்த்தி செய்வதற்கு முன்பாக நெறிமுறைகளும் வழிமுறைகளும் தெளிவாக வாசிக்கவும். இந்த லிங்க்ல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃபைல் ஓபன் ஆகும். இதுல தெளிவாக கொடுக்கப்பட்டுள்ளது பேச்சுலர் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ் கைட்லைன்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன், கலை பண்பாட்டுத்துறை, அரசு கவின்கலை கல்லூரி, சென்னை, கும்பகோணம், மதுரை, தமிழ்நாடு டாக்டர் ஜே ஜெயலலிதா இசை மற்றும் கவின்கலை பல்கலைக்கழகத்தின் இணைவு பெற்றது. இளங் கவின்கலை பட்டப்படிப்பு முதலாம் ஆண்டு மாணவர் சேர்க்கை 2026-2027 ஒருங்கிணைந்த நாட்டுத் தேர்வு ஒற்றை சாளர முறை கலந்தாய்வு தகவல் தாள் இந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் ஆங்கிலத்திலும் கொடுக்கப்பட்டுள்ளது, தமிழிலும் கொடுக்கப்பட்டுள்ளது. ஃபர்ஸ்ட்ல கல்லூரி விவரங்கள். தமிழ்நாட்டில் சென்னை, கும்பகோணம், மதுரை ஆகிய 3 இடங்களில் அரசு கவின்கலை கல்லூரிகள் இயங்கி வருகின்றன. சென்னை, கும்பகோணம் கல்லூரிகளில் கவின்கலை புலத்தில் இளங்கவின்கலை பட்டப்படிப்புகளும் முது கவின்கலை பட்டப்படிப்புகளும் நடத்தப்படுகின்றன. மதுரை கல்லூரியில் இளங்கவின்கலை பட்டப்படிப்புகள் நடத்தப்படுகின்றன. இளங்கவின்கலை பட்டப்படிப்புகள் கால அளவு சென்னை, கும்பகோணம், மதுரை ஆகிய 3 கல்லூரிகளிலும் நடத்தப்படும் அனைத்து இளங்கவின்கலை பட்டப்படிப்புகளும் 4 ஆண்டு கால முழுநேர பட்டப்படிப்புகளாகும். சேர்க்கைக்கான அடிப்படை கல்வி தகுதிகள். பட்டப்படிப்பில் முதலாம் ஆண்டில் சேர விரும்புவோர் பள்ளி மேல்நிலை கல்வி படிப்பில், அதாவது +1 மற்றும் +2 வகுப்பில் தேர்ச்சி அல்லது அதற்கு இணையான படிப்பில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். வயது தகுதி. விண்ணப்பிக்கும் ஆண்டில் ஜூலை திங்கள் முதல் நாள் இதர பிரிவினர் 23 வயது நிறைவு செய்தவராகவும், ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் 26 வயது நிறைவு செய்தவராகவும் இருத்தல் வேண்டும். நாட்டுத் தேர்வு மையங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. சென்னை, கும்பகோணம், மதுரை அரசு கவின்கலை கல்லூரிகள் நாட்டுத் தேர்வு மையங்களாக செயல்படும். தேர்வர்கள் இந்த 3 மையங்களில் ஏதோ ஒன்றை தேர்வு செய்து விண்ணப்பத்தில் குறிப்பிட வேண்டும். தேர்வுகள் விண்ணப்பத்தில் தேர்வு செய்த மையத்தில் மட்டுமே நடத்தப்படும். சேர விரும்பும் கல்லூரியே தேர்வு மையமாக இருக்க வேண்டிய அவசியமில்லை. தேர்வர்கள் வசிப்பிடத்திற்கு அருகில் உள்ள ஏதேனும் ஒரு தேர்வு மையத்தை தேர்வு செய்யலாம். செயல்முறை நாட்டுத் தேர்வு விவரங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. மொத்த மதிப்பெண்கள், கால அளவு, புனையா ஓவியம் மாதிரியை கொடுக்கப்படுகிற தாளின் அளவிற்கு ஒளியும் நிழலும் அமையும் வகையில் பென்சிலால் வரைதல் 200 மதிப்பெண்கள், கால அளவு 2 மணி நேரம். வண்ணம் தீட்டுதல் கொடுக்கப்படுகின்ற தாளின் அளவிற்கு நீல வண்ணத்தால் அல்லது பச்சை குச்சியால் தரப்படுகிற தலைப்பிற்கு ஏற்ப வண்ணம் தீட்டுதல், அதற்கான மதிப்பெண்கள் 200, 2 மணி நேரம் கால அளவு. இவ்வாறு செய்முறை நாட்டுத் தேர்வு விவரங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. அதன் பிறகு தேர்ந்தெடுக்கும் முறை. மாணவர் சேர்க்கைக்கென நடத்தப்படும் செய்முறை தேர்வுகள், எழுத்து முறை தேர்வு ஆகியவை வாயிலாக கீழ்வரும் வகையில் தேர்ந்தெடுக்கப்படுவர். செய்முறை தேர்வுகள் மற்றும் எழுத்துமுறை தேர்வு ஆகியவற்றின் முறையில் ஒவ்வொன்றிலும் குறைந்தபட்சம் 35% மதிப்பெண்கள் பெற்றால் மட்டுமே தேர்ச்சி பெற்றதாக கருதப்படும். கலந்தாய்வு விவரங்கள் கொடுத்திருக்காங்க. பொது விதிகள் கொடுக்கப்பட்டுள்ளது. இடஒதுக்கீட்டு விவரங்கள், அதாவது இனவாரியாக இடஒதுக்கீட்டு விவரங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. சிறப்பு ஒதுக்கீடு. விண்ணப்ப கட்டணம் கொடுக்கப்படும். ஆதி திராவிடர் மற்றும் பட்டியல் பழங்குடியினருக்கு 250 ரூபாய் விண்ணப்ப கட்டணம், இதர பிரிவினருக்கு 500 ரூபாய் விண்ணப்ப கட்டணமாக தேர்வு செய்த நாட்டுத் தேர்வு மையத்திற்கு இணைய வழியில் மட்டுமே வங்கி கணக்கில் தொகை செலுத்தப்பட வேண்டும். தொகை செலுத்திய செலுத்துச் சீட்டு மற்றும் உரிய கல்வி சான்றிதழ்களுடன் விண்ணப்பத்தினை இணையதளத்தில் பதிவேற்றம் செய்தல் வேண்டும். விண்ணப்ப கட்டணம் செலுத்த வேண்டிய முகவரி கொடுக்கப்பட்டுள்ளது. சென்னை அரசு கவின் கல்லூரியில் தேர்வு மையத்திற்கு கீழ்கண்ட கணக்கில் செலுத்தவும். அந்த மாதிரி விவரங்கள் கொடுத்திருக்காங்க. ஒவ்வொரு
கல்லூரிக்கும் தனித்தனியாக முகவரி கொடுக்கப்பட்டுள்ளது. அதாவது விண்ணப்ப கட்டணம் செலுத்த வேண்டிய முகவரி. அதன் பிறகு கல்வி கட்டண விவரங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. பயிற்றுவிப்பு கட்டணங்கள் மாற்றத்திற்கு உட்பட்டவை. இளம் கவின்கலை முதலாம் ஆண்டு கல்வி கட்டண விவரங்கள், பயிற்றுவிப்பு கட்டணம், சிறப்பு கட்டணம், ஏற்பு கட்டணம், சேர்ப்பு கட்டணம், மருத்துவ ஆய்வு கட்டணம், இவ்வாறு கட்டண விவரங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. அடுத்ததாக கால அளவு கொடுக்கப்பட்டுள்ளது. இளங்கவின்கலை 4 வருடம் BFA டிகிரி மற்றும் முது கவின்கலை 2 வருடம் MFA டிகிரி. துறைகள் சென்னை கல்லூரியில் இடம் உள்ளதா, கும்பகோணம் கல்லூரியில், மதுரை கல்லூரியில் என்னென்ன பாடங்கள் பயிற்றுவிக்கப்படுகின்றன என்பது தெளிவாக கொடுக்கப்பட்டுள்ளது. வண்ணக்கலை, காட்சி தொடர்பு வடிவமைப்பு, விஷுவல் கம்யூனிகேஷன் டிசைன், சிற்பக்கலை, சுடுமண் வடிவமைப்பு, துகிலியல் வடிவமைப்பு, இந்த மாதிரி இளங்கவின்கலை மற்றும் முது கவின்கலை பாட விவரங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. அடுத்ததாக மாணவர் விடுதி விவரங்கள். சென்னை அரசு கவின்கலை கல்லூரிக்கென மாணவ மாணவியர் விடுதி ஏதும் இல்லாததால் படிப்பு காலம் முழுமைக்கும் மாணவ மாணவியரே அவர்தம் உணவு உறைவிட வசதிகளை ஏற்பாடு செய்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக கவின்கலை கல்லூரிகளின் பெயர்களும் முகவரியும் கொடுக்கப்பட்டுள்ளது. சென்னை அரசு கவின்கலை கல்லூரி எண் 31 ஈவேரா பெரியார் நெடுஞ்சாலை, பெரியமேடு, சென்னை. தொலைபேசி எண், மின்னஞ்சல் முகவரி எல்லாம் இருக்கு. அதே மாதிரி கும்பகோணம் அரசு கவின்கலை கல்லூரியின் முகவரி கொடுக்கப்பட்டுள்ளது. மதுரை அரசு கவின்கலை கல்லூரியின் முகவரி கொடுக்கப்பட்டுள்ளது. தொலைபேசி எண், மின்னஞ்சல் முகவரி எல்லாமே கொடுத்திருக்காங்க. அடுத்ததாக அரசு கவின்கலை கல்லூரியில் முது கவின்கலை பட்டப்படிப்புக்கான விவரங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. கல்லூரி விவரங்கள், முதுகலை பட்டப்படிப்பின் பாட விவரங்கள், அதாவது துறை விவரங்கள், இடங்களின் எண்ணிக்கை போன்ற விவரங்கள் எல்லாமே கொடுத்திருக்காங்க. அயல்நாட்டவர் அல்லது அயலக மாநிலத்தை சேர்ந்தோர் என ஒவ்வொரு துறையிலும் ஓரிடம் ஒதுக்கப்பட்டுள்ளது. முது கவின்கலை படிப்பிற்கு சேருவதற்கான அடிப்படை தகுதி விவரங்கள், பொது கல்வி தகுதி போன்ற விவரங்கள் எல்லாமே கொடுத்திருக்காங்க. தேர்ந்தெடுப்பு முறை, இனவாரியாக இடஒதுக்கீடு விவரங்கள், கல்வி கட்டண விவரங்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த மாதிரி அனைத்து தகவலுமே இந்த கைட்லைன்ஸ்ல கொடுத்திருக்காங்க. விண்ணப்பிக்கக்கூடியவர்கள் தெளிவாக இந்த கைட்லைனை ரீட் பண்ணி புரிந்து கொண்டு அதன் பிறகு விண்ணப்பிப்பதற்காக ஆரம்பிக்க வேண்டும். விண்ணப்பிப்பதற்காக இந்த அப்ளிகேஷன்ல ஃபர்ஸ்ட்ல கவர்மெண்ட் காலேஜ் செலக்ட் பண்ணிக்கோங்க. கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ். அப்புறமா எந்த கல்லூரிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. சென்னை, கும்பகோணம், மதுரை 3 இடங்கள்ல இருக்கு. உங்க விருப்பமான இடத்தை தேர்ந்தெடுத்து பாடத்தை தேர்ந்தெடுத்துக்கோங்க. UG BFA 4 இயர் டிகிரி கோர்சஸ் அல்லது PG MFA 2 இயர் டிகிரி கோர்சஸ். உங்களுக்கு எந்த கோர்ஸுக்கு விண்ணப்பிக்க விருப்பமோ அந்த கோர்ஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. முக்கியமா நோட்டு கொடுத்திருக்காங்க. கேண்டிடேட் செலக்ஷன் த்ரூ combined aptitude test only. Rank list will be released based on the mark scored. Centralized counseling will be held in the Chennai College campus as per the merit list. இந்த மாதிரி நோட்டு கொடுத்திருக்காங்க. அதன் பிறகு விண்ணப்பதாரரின் பெயர் 12ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ் உள்ளவாறு உங்க நேம் என்டர் பண்ணி இனிஷியல் என்டர் பண்ணிக்கோங்க. பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ வந்து ப்ரௌஸ் பண்ணி இங்க அப்லோட் பண்ண வேண்டும். அலோடு ஃபைல் டைப் கொடுத்திருக்காங்க. JPG, JPEG, PNG ஃபார்மேட்ல 500 KB குள்ளாடி இங்க ப்ரௌஸ் பண்ணி அப்லோட் பண்ணிக்கோங்க. அப்புறமா பாலினம், மதம், ஜாதி போன்ற விவரங்களை பூர்த்தி பண்ணிக்கோங்க. அப்புறமா சிறப்பு ஒதுக்கீட்டுக்கு விண்ணப்பிப்பரா SR/NO டிக் பண்ணிக்கோங்க. எஸ் என்றால் எந்த சிறப்பு ஒதுக்கீடு அப்படிங்கிறத தேர்ந்தெடுக்க வேண்டும். இந்நாள் படைவீரரின் வாரிசு எனில், மாற்றுத்திறனாளியாக இருந்தால், வேறுபட்ட திறன் கொண்டவராக இருந்தால் அதன் சதவிகிதம் போன்ற விவரங்களை பூர்த்தி பண்ணிக்கோங்க. அடுத்ததாக பிறந்த தேதி, மாநிலம், குடியுரிமை போன்ற விவரங்களை பூர்த்தி செய்ய வேண்டும். வகுப்புகள், அதாவது 8ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை தமிழ்நாட்டில் படித்தவரா SR/NO டிக் பண்ணிக்கோங்க. எஸ் என்றால் அதற்கான விவரங்கள் எல்லாமே அளிக்கப்பட வேண்டும். கல்வி தகுதி விவரங்கள், மொத்த மதிப்பெண்கள், பெறப்பட்ட மதிப்பெண்கள், பெற்றோர் பெயர், பாதுகாவலரின் பெயர், விண்ணப்பதாரரின் கைபேசி, வாட்ஸ்அப் எண் போன்ற விவரங்களை தெளிவாக பூர்த்தி செய்ய வேண்டும். அதன் பிறகு விண்ணப்பதாரர் ஆதார் எண், நிரந்தர முகவரி, தொடர்பு முகவரி போன்ற விவரங்களை பூர்த்தி செய்ய வேண்டும். அதன் பிறகு விண்ணப்ப கட்டணம், உங்களுக்கு எவ்வளவு விண்ணப்ப கட்டணம் வருதோ அந்த விண்ணப்ப கட்டணத்தை இணையதளம் வழியாக செலுத்தப்பட வேண்டும். எந்த கல்லூரிக்கு விண்ணப்பிக்கிறீர்களோ அந்த கல்லூரியின் முகவரியில் உங்களுக்கான விண்ணப்ப கட்டணத்தை செலுத்தி அந்த செலுத்து சீட்டு நம்பர் எழுதப்பட வேண்டும். செலுத்து சீட்டு ப்ரௌஸ் பண்ணி இங்க அப்லோட் பண்ண வேண்டும். JPG அல்லது JPEG PNG ஃபார்மேட்ல 500 KB குள்ளாடி இங்க ப்ரௌஸ் பண்ணி அப்லோட் பண்ணிக்கோங்க. 10ஆம் வகுப்பு அல்லது இணையான மதிப்பெண் பட்டியல் ப்ரௌஸ் பண்ணி அப்லோட் பண்ணிக்கோங்க. 12ஆம் வகுப்புக்கு இணையான மதிப்பெண் பட்டியல் ப்ரௌஸ் பண்ணி அப்லோட் பண்ண வேண்டும். மாற்று சான்றிதழின் முன்பக்கம் மற்றும் பின்பக்கம் இங்கே ப்ரௌஸ் பண்ணி அப்லோட் பண்ண வேண்டும். போர்ட் ஆஃப் எஜுகேஷன் ஆதார் சான்று ப்ரௌஸ் பண்ணி அப்லோட் பண்ண வேண்டும். இருப்பிட சான்று ப்ரௌஸ் பண்ணி அப்லோட் பண்ண வேண்டும். விண்ணப்பதாரரின் கையொப்பம் இங்கே அப்லோட் பண்ண வேண்டும். பெற்றோரின் கையொப்பம் அப்லோட் பண்ண வேண்டும். ஃபைனலா டிக்ளரேஷன் கொடுத்திருக்காங்க. இந்த டிக்ளரேஷனை ரீட் பண்ணி செக் பாக்ஸ்ல டிக் பண்ணி சப்மிட் பண்ணிக்கோங்க. உடனே உங்க விண்ணப்ப படிவம் சமர்ப்பிக்கப்படும். SMS அல்லது இமெயில் வழியாக உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் தெரிவிப்பாங்க. அப்புறமா ஆப்டிடியூட் டெஸ்ட் விவரங்கள் மற்றும் கவுன்சிலிங் விவரங்கள், மாணவர் சேர்க்கை குறித்த தகவல் எல்லாமே உங்களுக்கு பின்னர் தெரிவிக்கப்படும். ஆகவே தமிழ்நாடு அரசின் கலை பண்பாட்டு துறையின் கீழ் செயல்படுகின்ற கவின்கலை கல்லூரிகளில் 2026ஆம் ஆண்டிற்கான மாணவர் சேர்க்கைக்கு விண்ணப்பிக்க விருப்பம் தகுதியும் உள்ளவர்கள் இவ்வாறு இணையதளம் வழியாக விண்ணப்பிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.